எதிர்நீச்சல் செயலில் நம்ம குணசேகரை விட்டு அவருக்கே அப்படியே திரும்பவும் ஆப்பா வந்து அமைஞ்சிருக்கு. குணசேகரன் முடிவு பண்ணிட்டாப்புல. என்னன்னா, இந்த பார்கவி வீட்டில் வச்சுக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். இந்த வீட்டு பொம்பளைங்களாம் சேர்ந்து பார்கவி இதே வீட்டில் வச்சு எப்படியோ தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு பார்க்குறானுங்க போல. இவளுங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு போலீஸ்காரங்கள்ட்ட, இங்கே பாருங்க சார், இந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதுவும் எங்களால் தான் ஆபத்து இருக்குன்னு தான் நீங்கள் கொண்டாந்து என் வீட்டில் வச்சிங்க. ஆனால் இந்த பொண்ணால் என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆபத்துன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. நான் முடிவாக சொல்கிறேன் சார், இந்த பொண்ணு இனிமேல் என் வீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த பொண்ணு இங்கே இருக்கிறனால என் வீட்டு பையன் இந்த பொண்ணு மேலே பாஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் வெளியே போனதும் என் பையன் மாடிப்படி ஏறி அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பானதுக்கு பார்த்துருக்கான் சார். நல்ல வேலை இந்த பொண்ணு போயிட்டு கையங்கலமாக பிடிச்சி போச்சு. இல்லைன்னு வச்சிங்களேன், நாங்கள் கொலை பண்ணாமல் கற்பழிச்சோம்னா என்னத்துக்கு ஆகுறது? அதனால் இது ஒன்றும் சரிப்பட்டு வராது சார். இந்த பொண்ணை முதல்ல என் வீட்டில் அழைச்சி, இந்த பொண்ணால் என் வீட்டில் இருக்க நிம்மதி போச்சு. இப்போது எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. எந்த நேரத்தில் இந்த பையன் அந்த பொண்ணுமே என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா இவனும் வயசுக்கு வந்த பையன், அவனும் வயசுக்கு வந்த பொண்ணு. வேணா சார், இந்த பையனுக்கு அடுத்து கல்யாணம் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறது வேலைக்காகாது சார். நீங்கள் கையோடு அழைச்சிட்டு போங்க, போல அழைச்சிட்டு போங்க அப்படின்னு குணசேகர சொல்ல, ஜனனி ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? ஏங்க இப்படி தேவைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே அப்புறமா படித்த அறிவாளி, உன் அறிவாளித்தனத்தை போய் கோர்ட்டில் காட்டு, என்கிட்ட காட்டாது. ஏன்னா இது என் வீடு. என் வீட்டில் யார் இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இங்கே பாருங்க சார், நான் சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கீங்க, புரியுதா? அழைச்சிக்கிட்டு கிளம்புங்க சார் முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே போலீஸ் என்ன பண்ணுன்னு தெரில. சரின்னு நம்ம பார்கவி அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. ஜனனி ஒன்று, சார் எங்கே சார் போகிறீங்க? வாங்க மேடம், ஜட்ஜி வீட்டில் போயிட்டு நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜட்ஜி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே ஜனனி கால் பண்ணி நம்ம வக்கீல் மேடம் மதுமிதா மேடத்திட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. வந்தவுடனே, ஏன் சார் எதுக்கு இப்போ இந்த பொண்ணை இங்கே அழைச்சி வந்திருக்கீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாருங்கள் மேடம், எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லி ஜட்ஜி வீட்டுக்குள்ளே அழைச்சி போகிறாங்க. ஜட்ஜி உடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு, என்னாச்சுமா, ஏன் இந்த பொண்ணை இங்கே அழைச்சி வந்திருக்கீங்க? என்ன சார், இந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா அந்த வீட்டில்? சொல்லுங்கள், ஏம்மா சொல்லுமா. ஜன்னி உடனே, பார்கவி தைரியமா, உனக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுமா. இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணு மூஞ்ச நீவும் செய்யணுமா, நீ சொல்லுமா, என்னாச்சு உனக்கு? சார், என்னை இந்த வீட்டில் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். இங்கே பாருங்கள் சார், என் மூஞ்செல்லாம் போட்டு புறாண்டி என் கழுத்தெல்லாம் பிடிச்சி நடித்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் சார். ஏற்கனவே இப்படி தான் எங்கள் அப்பாவை போட்டு கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க. இன்னும் எங்கள் அப்பாவை இழந்த சோகத்தந்து நான் மீளவே இல்லை. இந்த நேரத்தில் என்னை போட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணுறாங்க சார். அவங்க யாரும் மனுஷனே இல்லை சார், அவங்க எல்லாமே அறக்காங்க சார். அவங்களாம் ஈவி இறக்கமே கிடையாது சார். விட்டால் என்னை கொன்று அதே இடத்துல புதைச்சிடுவாங்க போல சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு பார்கவி சொல்ல, ஜட்ஜி ஒன்று, யோ என்னையா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க நீங்கள்? என்ன பாதுகாப்பு இருக்கீங்க? ஏய்யா அந்த பொண்ணு பாவம் இல்லையா, சின்ன பொண்ணு இல்லையா? குணசேகரன் லாயர் ஒன்று, சார் அந்த பொண்ணு சொல்லாத்தையும் நம்பாதீங்க சார். அதாவது அந்த பொண்ணு காயம் ஏற்பட்டிருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எங்கள் ஆளுங்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. என்னையா சொல்ல வர நீ இப்போது? ஒன்றும் இல்லை சார், இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் அந்த வீட்டு பையன் தர்ஷன் மேலே அஃபேரில் இருக்கா போல். அந்த பையனை யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வச்சு பேசாச அந்த பொண்ணு. அப்படி பேசுறத அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு பார்த்துடா சார். எப்படி சார் சும்மா இருப்பாங்க? அதை கேட்க போனதுக்கு இந்த பொண்ணு, ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன், உனக்கு என்னன்னு அந்த பொண்ணு சண்டைக்கு போயிருக்கா சார். அந்த பொண்ணு பதிலுக்கு தற்காப்புக்கு கை வாங்கியிருக்கா சார். 2 பேருக்குமே எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு சார். அதாவது நீங்கள் இந்த பொண்ணு வெளியே இருந்தால் அவங்களால இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு தான் சார் நீங்கள் கொண்டு வந்து இந்த பொண்ணை அந்த வீட்டில் தங்க வச்சிங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பாதுகாப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டு பையன் மேலே இவ கொஞ்சம் அஃபரில் போகிறா சார். அது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நிம்மதி மான பிரச்சனையாக மாறுது சார். அதனால் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை சார். யோ என்னையா பேசுகிறீங்க? போலீஸ் என்ன சொல்கிறாரு இவர் பாட்டுக்கு என்னென்னமோ கதை இருக்கிறாரு. ஏமா பார்கவி, அவர் சொல்கிறலாம் உண்மையாமா? இல்லை சார், அவர் சொல்கிறது எல்லாமே போய் சார். எல்லாம் என்னை போட்டு பழி வாங்குறாங்க சார். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க சார். மதுமிதாவனே, சார் இது எல்லாமே திட்டமிட்ட செயல் தான் சார். இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் தான் பாதுகாப்பு உண்டு. ஆனால் அந்த பொண்ணை அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டா நாம் என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு அந்த கூட்டமே சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போகிறாங்க சார். இது எல்லாமே சித்தரிக்கப்பட்ட நாடகம் தான் சார். இதை நீங்கள் யாரும் நம்ப வேணாம் சார். அந்த பொண்ணு அங்கே இருக்கிற தான் சார் நமக்கு பாதுகாப்பு. புரியுதுமா? எனக்கும் புரியுது. யோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதியா. ஏன் தேவையில்லாமல் ஒரு பொண்ணு மேலே போட்டு இப்படி அபடமாக பழி போடுறீங்க? அவங்க அப்பாவை அடித்து கொண்டுட்டீங்க.
அந்த பொண்ணையும் கொல்றதுக்கு ஏன் இப்படி துடிக்கிறீங்க? இங்கே பாருங்கள் போலீஸ், நான் இப்போ சொல்கிறது தான். இந்த பொண்ணு அந்த வீட்டில் தான் இருக்கும். இன்னும் 1 மாதம் இந்த கேஸை ஃபுல்லாக முடிக்க வரைக்கும் இந்த பொண்ணு அதே வீட்டில் அதே ரூமில் தான் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு பாதுகாப்புக்காக 2 போலீஸு அதே வீட்டில் அந்த பொண்ணு ரூமுக்கு முன்னாடி எப்போதுமே இருக்கணும். அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு ஆபத்துனாலும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கேட்பேன். அந்த பொண்ணு மேலே ஒரு தூசு திரும்ப கூட பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த பொண்ணு அடிச்சு வந்து என் வீட்டில் என்கிட்ட காட்டிட்டு போகிறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு 1 ஹவர் பர்மிஷன் கொடுக்குறேன். அந்த 1 ஹவரை நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்பேன். ஏதாவது ஏடா கூடமாக நடந்துச்சுன்னு தெரிஞ்சது உங்கள் டிபார்ட்மெண்ட்டே விட்டு வைக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. இதுமாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்ஷன் இருக்குன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஜாக்கிரதை, புரியுதா? ஓகே சார், ஓகே சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்கவி வெளியே அடிச்சிடுறாங்க. திரும்பவும் பார்கவி வீட்டுக்கு அடிச்சிட்டு போகும்போது வீட்டில் குணசேகரன் ஓடி வந்து, போலீஸ்காரங்களே என்னையா பண்ணுறீங்க? திரும்ப ஏன் இந்த பொண்ணைங்க அழைச்சி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, போலீஸ் சொன்னேன் உங்கள் லாயர்கிட்ட பேசிங்க சார். குணசேகரன் லாயரை பார்த்து, யோ என்னையாச்சு, ஏன் இந்த பொண்ணைங்க வந்திருக்கா? இல்லை சார், நம்ம சொன்னது எதுவுமே அந்த ஜட்ஜி கேட்க மாட்டார் சார். ஜட்ஜி காசு வாங்கிட்டார் போல், அப்படியே அவங்களுக்கு ஃபேவராக பேசுறாரு. ஜட்னி உடனே, சி வாய முடியா, எதுக்கு எடுத்தாலும் காசு ஏமாத்துறாங்க, ஏன் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் தான் ஃப்ராட் தானே பண்ணுறீங்க. அதுக்காக உங்கள் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் யாரும் மிரட்டினாலும் எல்லோரும் பயந்துருவாலும் என்ன? அவர் நேர்மையானவர், அதான். யோ வக்கீலே, இப்போ என்னையா சொல்ல வர? அவள்கிட்ட உனக்கு என்ன பேச்சு சொல்லுங்க. இல்லை சார், பார்கவி இங்கே தான் இருப்பாங்களாம், அதுவும் போலீஸ் பாதுகாப்போட. அந்த பொண்ணுக்கு மேலே ஒரு தூசு தூரம் போட்டாலும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி உங்கள் மேலே தான் அவர் அப்படியே கேஸ் திருப்புவாராம். அதுவும் உங்கள் ஜாமீன் கேன்சலாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தை தூக்கி உள்ளே வச்சோன்னு அந்த ஜட்ஜை மிரட்டுறார் சார். அதனால் இப்போதைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் இந்த பொண்ணு இந்த வீட்டில் சார் இருந்தாவா, வேறு வழி இல்லை சார் அப்படின்னு சொல்ல, உடனே ஆதிகுண சார் அமைதியாக இருக்கார். எல்லோரும் ரெண்டு போகவும் அறிவுக்கட்சி வந்து, என்னம்மாம்மா இன்னும் நடக்குது இங்கே? அவள் பாட்டுக்கு ஜட்ஜை போய் பார்க்குறா, திரும்ப இங்கே கொண்டு வரா. இது யார் வீடு? அவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ நீ எதுக்குமாம்மா இங்கே இருக்க சொல்லுமாம்மா? அறிவுக்கரசி கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அந்த பொண்ணு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டானா ஆதிகுணசேகரனை ஒன்றில் ஆகிட்டான்னு அர்த்தமா? இல்லை புரியலையே எனக்கு. இங்கே பாரு, ஆதிகுணசேகர் யாருன்னு மதுரை மாவட்டம் ஃபுல்லாகவே தெரியும். அப்படி ஆதிகுணசேகரன் கொஞ்சம் அமைதியாக போகிறான்னா அதுக்கு காரணம் பயந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. ஆதிகுணசேகரன் பாய போகிறான், அதுக்காக பகுந்துடான்னு அர்த்தம். இந்த பதுங்குற குணசேகரன் பாயும்போது எல்லோரும் பார்ப்பீங்க. வீடு இந்த கல்யாணம் முடிவு வரைக்கும் கருமம் இருந்து தொலையிட்டோம். கல்யாணம் அப்புறம் இந்த வீட்டில் தலைமுழுக வேண்டிய விஷயம்னு நிறையா இருக்குது. அதோடு சேர்த்து இதையும் தலைமுழுகத்துக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். கதிரே, ரெண்டுத்தையும் முடிச்சு விட்ருணும். கதிரே, ரெண்டுத்தையும் முடிச்சு விட்டணும். இது 2 இருக்க வரைக்கும் நமக்கு தொலை தான். அண்ணா நீ ஊன்னு சொல்ல, நான் இப்போயே களத்தில் இறங்கி முடிச்சு விட்றேன். கதிரே இரு கதிரே, அவசரப்படாதரா. கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்சோடனே காவு கொடுக்க வேண்டிய பொருள்னு இருக்குல்ல, காவு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டுடலாம். அறிவே, இங்கே பாருமா, நீ ஒன்றுத்துக்கு கவலைப்படாத. உன் தங்கச்சிகளாம் நடக்கும். இந்த குணசேகர வாக்கு கொடுத்தா தான், புரியுதா? அதுக்கிடையில் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், எதாக இருந்தாலும் மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதிகுணசேகரன் சொல்ல, உடனே ஜனனி அப்படியே பார்கவியை கையில் பிடிச்சிக்கிறாங்க. பார்கவி, நீ எதுக்கும் பயப்படாத. இது காட்டில் சிங்கம் புலின்னு எல்லாமே இருக்கும். ஆனால் சிங்கம் தனியாக இருக்கும், புலி தனியாக இருக்கும். ஆனால் நாம் மான் நினச்சாலும் சரி, நரி நினச்சாலும் சரி, ஆனால் நாம் ஒத்துமையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அப்பா இழப்புக்கு நீ பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது கேட்டு எங்கள் பெண்ணு நில்லு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியை நாம் கொடுக்கலாம் ஒன்று சேர்ந்து அப்படின்னு ஜனனி பார்கவிக்கு நம்பிக்கை சொல்லி பார்கவியை எப்படியாவது தர்ஷனுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க.